ஆத்ம சாந்திக்காக ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துகிறேன். பிறந்த மனிதர்கள் எல்லாம் இறக்கின்றான் ஆக வேண்டும். நாம் இறக்கின்ற போது எமது நாமும் இந்த பூமியிலே பேர் சொல்லப்பட வேண்டும். அதற்கு இலக்கணமாக வளர்ந்திருக்கின்ற செல்லையா ராஜதுரை அவர்கள். அவர் ஆரம்ப காலத்திலே இலங்கை தமிழரசு கட்சியின் எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இந்த மக்களின் அரசியல் உரிமைகள் எல்லாம் புறவோடும் என்கின்ற கோவாவிலே எமது இலங்கை தமிழரசு கட்சியின் தாயக தலைவர் அமரர் SJB செல்வநாயகம் ஐயாவுடன் இணைந்து இந்த தமிழரசு கட்சியை வியாபித்து வளர்ச்சி பெற்று நடத்துவதில் மிகவும் ஆணித்தரமாக ஸ்தாபகர்கள் ஒருவராக அமரர் இருந்திருக்கின்றார். தமிழரசு கட்சி நிலைத்து நிற்கின்றது என்றால், தமிழ் தேசியம் மட்டக்களப்பிலும் கிழக்கிலும் நிலைத்து நிற்கின்றது என்றால் அதற்கு நிற்கின்றவர் எங்களுடைய ராஜதுரை ஐயா அவர்கள். உண்மையில கொஞ்சம் மனவர்த்தம். இந்த மண்ணை பெருமை சேர்த்த அந்த மா மனிதர் கடைசியில் விலகினாரா, விலக்கப்பட்டாரா என்ற கேள்வி இருந்தால் கூட ஒரு தமிழ் மூச்சாக இருந்தது. எங்களுக்கு தமிழுக்கு ஒரு பேச்சாளருக்கு ஒரு வரைவிலக்கணமாக இருந்தது. கடைசி நேரத்தில், அதாவது 22 ஆண்டுகள் தமிழரசு கட்சியில் பயணித்தவர். 77ஆம் ஆண்டில் தமிழரசு கட்சி முதலாவது எம்பியாக இருந்தவர். 2வது ஹரித் மீராளர், 3வது காசியானந்தன் வந்திருந்தார். இப்பவும் ஞாபகம் இருக்கிறது, அந்த தேர்தலில் 26,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை ராஜதுரை ஐயா பெற்றிருந்தார். 25,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை ஹரித் மீராளரை, 22,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை காசியானந்தன் பெற்று அவர் அடுத்த பதியுதீன் மஹ்மூத் அவர்கள் 20,000 வாக்குகளை பெற்று மறக்க முடியாமல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒரு பெருமை சேர்த்த ஒரு பெருமகன். அதான் நான் வீரதேசரி பேப்பரில் நான் அவர் அஞ்சலியை எழுதியிருந்தேன். கிழக்கில் உதித்த சூரியன் கிழக்கில் போட்டியிடுகின்ற போதெல்லாம் அவருக்கு தோல்வியே இருக்கிறது. 6 தேர்தல்களில் போட்டியிட்டார், தோல்வி இருக்கிறது. 1982ஆம் ஆண்டு மக்கள் தீர்ப்பு மூலமாக பாராளுமன்றம் நீடிக்கப்பட்டது. அதிலும் இருந்த 1956 ஆரம்பித்த அந்த பயணம் 1989 வரை 33 வருடங்கள் அவர் மட்டக்களப்பு அவருக்கு தோல்வியை கொடுக்கவே இல்லை. அவர் போட்டியிட்ட போதெல்லாம் முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக, முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக அவரை வெற்றி பெற செய்தார். கடைசியாக ஐக்கிய தேசிய கட்சியில் இணைந்து பிரதேச அபிவிருத்தி இந்து கலாசார தமிழ் மொழி அமலாக்கல் அமைச்சர் என்ற ஒரு அமைச்சை JR தேவர்தனா அவர்கள் கொடுத்தார். தேவர்தனா செய்த அநியாயங்கள், அதன் பின்பு வந்த பிரேமதாஸ் அவர்கள் செய்த எமது மண்ணில் செய்த அநியாயங்கள், இவர் அநியாயங்கள் செய்தார். ஆனால் அவரோடு இணைந்திருந்தபடியால் அவர்கள் செய்த அநியாயங்கள் அவர் சேர்ந்தபடியால் இவருக்கும் அதை சுமக்க வேண்டிய ஒரு நிலைமையை ஏற்பட்டுவிட்டது. ஆனால் அவர் செய்யவில்லை. ஆனால் சேர்ந்தவர்கள் அவர் செய்தபடியால் அந்த அதாவது கிழக்கில் உதித்தவர் கடைசியாக கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டார் 1988. அதிலான வேற மட்டக்களப்பு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவரை அஸ்தமிக்க விடவில்லை. பிரகாசமாக முதலாவது பாராளுமன்ற உறுப்பினராக ஒளிரக்கூடிய அந்த சக்தியை கொடுத்தவர்கள் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள். இந்த இருக்கிறார் அம்மா இருக்கிறார், சத்யசீலன் அம்மா, அவரும் உண்மையில மேடையில் அந்த நாளையில் பேசிய ஒரு பேச்சாளி. அந்த மாதிரி நடக்கக்கூடிய நிலைமை எனக்கு உருவாக்கியது. பின்பு அவர் அமைச்சராகியதும் அவர் பல வேலை திட்டங்களை செய்வதாக பத்திரிகைகளுக்கு அறிக்கை விட்டிருந்த அந்த அறிக்கையை பார்த்துவிட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு நான் ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன் உதயசூரியன் பத்திரிகையில். அந்த கட்டுரையில் நான் கொடுத்த தலையங்கம் பொய்யின் செல்வரின் புழுகு மூட்டைகள். அவர் என்னென்ன சொன்னாரோ நான் செய்வேன் என்று அந்த இது எத்தனையாம் தேதி பத்திரிகையில் வந்தது, என்ன பத்திரிகையில் வந்தது என்று அடியில் போட்டு பின்பு அதற்கு கமெண்ட் பண்ணியும் நான் எழுதியிருந்தேன். அதில் ஒரு இது எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறபடியினால் அதை சொல்லுவேன். மட்டுநிகர் மத்தியில் மணிக்குட்டு கோபுரம் என்ற வீரகேசரி இத்தனையாம் தேதி என்று அதற்கு கீழ் அந்த பத்திரிகை செய்தியையும் போட்டு
பிரதியை போட்டிருந்தேன். அதற்கு நேற்று ஒரு பேஸ்புக் பார்த்தேன். அவருக்கு பற்றத்தூர் தொகுதி எம்ஜிஆர் இருந்த பூவான கணேசலிங்கம் அவர்களின் வீட்டில் தாக்குவதற்கு ஒரு கோஷ்டி போனதாகவும் அதற்கு அவர் தப்பிக்கொண்டதாகவும் ஒருவர் குறிப்பிட்டு இருந்தார். அந்த தாக்க போன கோஷ்டியில் குழுவின் தலைவர் நான் தான். அவருக்கு எப்படியாவது ஒரு விறகு கட்டையால் ஒரு அடியாவது அனுப்பணும். இதுதான் எங்களுக்கு தரப்பட்ட கடன். ஆனால் ஈஸ்வரன் ஈஸ்வரன் முதலாளி மக்களுக்கு எங்க தமிழக முத்தத்தனமான வேலையெல்லாம் பார்க்கிறான்னு சொல்லி என்னை ஆசோசப்படுத்தி அதில் தப்பிக்கொண்டார். அந்த கோபம் கூட அவருக்கு இல்லை. ஆனால் அவர் எங்களை திரும்ப திரும்ப ஆதரித்துக் கொண்டே இருந்தார். இப்படியான ஒரு பண்புள்ள மனிதனை நாம் சந்தித்ததும் அவரோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம் என்ற சந்தோஷமும் எனக்கு இருக்கின்றது. அவர் அளவாகிவிட்டால் அறிந்ததும் வேதனையை எழுதுவதற்கு வேண்டும் எனக்கு தெரியவில்லை என்று கூறி உங்களை அனைவருக்கும் எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் இந்த பூமியிலே பிறந்து இதுவரை வாழ்ந்து கொண்டு மரணிப்பதற்கு முன்னால் எனக்கு கிடைத்த ஒரு பெரும் பேராக நான் அதை நினைக்கின்றேன். அவருடைய பல புத்தகங்கள் விலகினேனா அல்லது விலக்கப்பட்டேனா என்கின்ற ஒரு வினாவோடு அவர் அவருடைய கரங்களால் எழுதிய அந்த புத்தகம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை வடிவாக எடுத்திருக்கின்றது. அந்த புத்தகங்களை எல்லாம் என்னுடைய தாயார் எனக்கு தந்து நான் அந்த புத்தகங்களை எல்லாம் அழகாக படித்திருக்கின்றேன். ஒரு அரசியல்வாதி எவ்வாறு மக்களோடு இருக்க வேண்டும், ஒரு அரசியல் என்றால் என்ன, அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதற்கு இலக்கண புருஷராக இருந்து இன்றும் உள்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்ற இந்த மாமனிதருக்கு இந்த மட்டில் மாநக முதல்வர் தலைமையிலான இந்த மக்கள் இருக்கின்ற இந்த அஞ்சலி நிகழ்விலே கிடைக்கும் இந்த வாய்ப்பை தந்தையார் சிறு வயதிலே தந்தையாருடைய அண்ணன் வீரதி சந்திரபாபு வர்ணிக்கப்படும் ஜீவாரசுடைய தந்தையாரின் மூத்த அண்ணன் வந்து டாக்டர் கோடேஸ்வரமூர்த்தி அவர் ராஜன் சிறுவனாய் அவர்கள். என்னுடைய உள்ளவட்ட பெரியப்பா ஈஸ்வரம் அவர்கள் வந்து அமரர் ராஜ்புரி சந்திரன். அப்போது முதலாவதாக தொகுதியிலே 10 வீட்டு திட்டம் அமைக்கப்பட்டு அதுக்கு 2வது வீடு கௌரி பாட்டத்தை அழைத்து வழங்கப்பட்டிருக்கிறது. முதலாவது பின்பு சத்திரக்குண்டானிலே பிரம்மாண்டமாக 5 நாட்கள் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. நான் வந்தது ஓடினர் இந்த அம்மா சீலன் அவர்கள் முன்னாள் மாநகர உறுப்பினர் சீலன் அவர்கள் வாசித்த அதே புக்கில் நானும் படித்தேன். இந்த அம்மாவுக்காக இந்தியாவிலிருந்து அனுப்பினவர். நான் என்னை அறிமுகப்படுத்திக்கொண்டு இந்த அவருக்கு நான் இங்கே வந்ததுனால பக்கத்தில் மேலும் அஞ்சலியை செலுத்துவேன்.